26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஒளியும் நம்பிக்கையும் வேதாவுடன் தொடங்கட்டும். விவிடி வேதா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செப்டம்பர் மாத பலன்கள். இந்த விஷயத்தை இறங்காதீங்க, பண்ணா வேஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க என்றால், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் ஒரு பெண்ணினால் ஆபத்து ஏற்படும். இது போன மாதம் சொல்லிட்டு இருக்கேன். 3-8 ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கிரன். இது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்றால், அடி தூள் பம்பர் பரிசு உங்களுக்கு மட்டும் தான் கொட்ட போகுது. 2 பேருக்கு கொட்ட போகுது. நான் சொன்ன தனுசுக்கு கொட்டுது, அடுத்து உங்களுக்கு கொட்டுதுங்க. யார் தெரியுமா? 2 செவ்வாய் பகவான். யார் தனாதிபதியோ அவர் இந்த ஒரு மாதம் தியானம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, இறைவனை நினைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆன்மீகமாக வைத்துக் கொள்கிறீர்களோ பணம் தன்னால் வரும். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி. இவன் ஆட்சி அடைகிறது ஒன்று தான். இதை மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொன்னீங்க குருஜி. நீங்கள் வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்க வரேன், அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சார் இவ்வளோ டென்ஷனாக வரீங்கல்ல, இந்த டென்ஷன்லாம் சரியாகிறதுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் சரியாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி சொல்லுங்கள்? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செப்டம்பர் மாத பலன்கள். அது நான் இப்போது எப்படி சொல்கிறது, மீனராசிக்காரர்களுக்கு 50% நல்லது, 50% கெட்டது இந்த மாதம். என்ன 50% நல்லது? இந்த மாதத்தில் இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இது நடக்கிறது லேட் ஆகும் சார், இது நடக்கிறது கஷ்டம் சார்னா என்ன சொல்வீங்க என்று கேட்டால், ஃபஸ்ட்டு அதுலேருந்து போயிடலாம். ஏன்னா இந்த முழு பதிவும் படிச்சுக்கிட்டு நம்ம என்னதான் கவிதைத்துவமாக கம்ப்யூட்டர் எழுதினாலும் அது பைனரியாகத்தான் எடுத்துக்கொள்ளுமாம். யாரோ ஒரு கவிதையில் படித்தேன், ரொம்ப சிரித்தேன். அந்த மாதிரி நான் என்னதான் உங்களுக்கு என்னென்னமோ சொன்னாலும், இப்போ என்ன சார் வேலை ஆகிற டேட் சொல்லுங்கள், அதான் நீங்கள் கேட்க போகிறீங்க. வேறு செலிபிரிட்டிஸ் கூட இங்கே வர்றவங்களாம் என்ன கேட்டாங்கன்னா, அந்த டேட்டு சொல்லுங்கள் ராம்ஜி, என்னைக்கு எதை பண்ணலாம், ஷார்ட் அண்ட் க்யூட்டாக கன்வே பண்ணுங்கள். அதை நான் ஃபஸ்ட்டே கன்வே பண்ணிடுறேன். இப்போ இந்த விஷயத்தை இறங்காதீங்க, பண்ணால் வேஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க என்றால், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் செய்யாதீர்கள். அவ்வளோதான். நான் எங்கே சார் அரசியல், வேறு நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரும் முடிவு எடுப்பது செய்யாதீர்கள், தள்ளி போடுங்க, வேண்டாம். நெக்ஸ்ட்டு வெளிநாடு போவதற்கு யாராவது பணம் கட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா நம்பாதீர்கள், அது ஒரு பெரிய ட்ராப்பு, உங்களை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கான். புரிஞ்சுக்கோங்க. காசு கொடுத்து வெளிநாடு போகிறதே தப்பு. நான் அது அடிக்கடி சொல்வேன். அது யாராவது சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்கன்னா தப்பு. ஒரு பார்ட்னர் வருவார், உங்களுக்குன்னே ஒருத்தன் வருவான், வாங்க நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். ஒரு பார்ட்னர் வருவார். இப்போ 7 இருக்கார். அவர் 8ல் மறைஞ்சதால், நான் சொல்கிறதுனா இந்த மாதம் மட்டும்தான், அப்புறம் அவர் சரியாயிடும். கோச்சார கிரகம் தான் இது. இந்த நேரத்தில் பணம் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. பார்ட்னரை நம்பி கொடுத்து தூக்கி ஓடி போயிடுவார், அவ்வளோதான். அதனால் பார்ட்னரெல்லாம் பேச்சுவார்த்தையோடு இருக்கணும், பணம் கொடுக்கக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் ஒரு பெண்ணினால் ஆபத்து ஏற்படும். இது போன மாதம் சொல்லிட்டு இருக்கேன். 3-8 ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கிரன். இது எவ்வளோ பெரிய பாதிப்பு என்றால், ஏற்கனவே 12ல் ராகு. வீண் வதந்திகள் வரும். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, வீண் வதந்திகளுக்கும் சுக்கிரனுக்கும் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி வரும். ஒரு பெண்ணினால் இந்த ஆட்சி பாதிக்கப்படும். உங்களுடைய குடும்ப ஆட்சியை சொல்கிறேன். அப்போ டோன்ட் டிஸ்கஸ் எனிதிங் டு லேடிஸ். இந்த ஒரு மாதம் லேடிஸாக இருந்தால் ஜென்ஸ், ஆனால் சுக்கிரன் லேடிஸு, அதனால் இது ஆண்கள் பதிவு விட்டுருங்க. மீனராசிக்கார பெண்கள், ஆண்கள் ஒரே வார்த்தை, இவ்வளோதான். ஆண்கள் அமைதி, பெண்கள் கிட்ட வணக்கம், நன்றி, அவ்வளோதான். 2 வார்த்தை தான் பேசணும். இது வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மீண்டும் சொல்லுகிறேன், இது உங்களுக்கு ஆபத்தை தரும். ரைட், இதை விட்டுருங்க. நம்ம எங்கே பேச போகிறோம்? நமக்கு இருக்கிற பிஸிக்கு நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசவே நேரம் இல்லை. சரி ரைட்டு. அடுத்ததாக இதில் எங்கே மற்ற பெண்கள்கிட்டலாம் பேச போகிறீங்க? இப்போது இதை மிஸ் பண்ணிடாதீங்க என்றால் என்ன சொல்லலாம்னா, அடி தூள் பம்பர் பரிசு உங்களுக்கு மட்டும் தான் கொட்ட போகுது. 2 பேருக்கு கொட்ட போகுது. நான் சொன்ன தனுசுக்கு கொட்டுது, அடுத்து உங்களுக்கு கொட்டுதுங்க. யார் தெரியுமா? 2 செவ்வாய் பகவான். யார் தனாதிபதியோ அவர் நீச்சமடைகிறார். ஐயோ, என்ன இதுன்னா அவ்வளோ நல்ல விஷயமா? ஆனால் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். யாரோட சேர்ந்து? குருவோட சேர்ந்து. சார் இதுக்காக நீங்கள் ஒரு விழா எடுத்து கொண்டாடணும். ஏன் சொல்லுங்கள்? 2 நீச்ச பங்க ராஜயோகம் பணமாக கொட்டுவார். விருட்சம்பாங்கல்ல, விருட்சம், அந்த மாதிரி, அந்த மழைம்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மழை. வருஷாம்பாங்க சமஸ்கிருதத்தில், வருஷம்பாங்க. மழை கொட்ட போகுது, பணமழை கொட்டும். உண்மையிலே பணமழை கொட்டும். ஏன்னா இந்த செவ்வாய் அப்படிப்பட்டவர். செவ்வாய்னா வைப்ரண்ட்னு அர்த்தம். இந்த ஒரு மாதம் மட்டும் மீனராசிக்காரர்கள் சந்திரமங்கல யோகம் இருப்பதால், அது குருமங்கல யோகமாக இருப்பதால், அந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க. இந்த மாதம் முழுதும் அம்மா, குரு, செவ்வாய்னா யாரு? உங்களுக்கு தனாதிபதி. இவர் முருக வழிபாடு, அம்மா வழிபாடு, அம்மா பார்வதி தேவி வழிபாடு,
ப்ளஸ் வந்து குரு வழிபாடு. இதை அதாவது கிரமமாக இருங்கன்றேன். இந்த ஒரு மாதம் ஸ்பிரிச்சுவலாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது அதுவே வந்து சேரும். கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் பார்ட்டிஸ் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வெளியே எங்கேயாவது போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போக்குவரத்தா ஜாலியாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் தியானம் பண்ணுங்கள், கண்களை மூடுங்க, இறைவனை நினைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆன்மீகமாக வைத்துக் கொள்கிறீர்களோ பணம் தன்னால் வரும். எழுதி வச்சுக்கோங்க. வந்தப்பறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு இல்லை, கீழே போய்ட்டுருக்கேன் நம்பர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அவர் சொன்னது கரெக்டாக. அதில் கமெண்டாவது போடுங்கப்பா. நீங்கள் கமெண்ட் போட சொன்னால் என்னென்னமோ போடுறீங்க. அடுத்து 6க்குடைய சூரிய பகவான் இந்த ஒரு மாதமாக உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருந்தார் உடம்புக்கு. என்னென்னா உடம்பு என்னாகும்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருந்தார். இந்த சூரியன் தான் 6ல் இருக்கக்கூடியவர். அவர் 7க்கு போயிட்டார். கத்தி போய் வாள் வந்தது டும் டும் டும்னா இந்த மாதிரி. இது என்னென்னா 6க்குடையவன் ரிலீஸ் ஆனது நல்லது தான். ஆனால் 1000 தான் இருந்தாலும் ஒரு ஹீஸ் எ ஸ்னேக். சூரியன் உங்களுக்கு நல்லவன் கிடையாது. அவன் 7ல் போகும்போது நான் சொன்ன பாருங்க, ஃபஸ்ட்டு மனைவி பெயரால் பெரிய முயற்சிகள் எடுப்பதை தவிருங்கள். பெரிய முயற்சிகள்னால் என்ன? பெரிய முயற்சி நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறது, இதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம். 20 தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கிறது நல்லது. ரைட்டு. அடுத்து பணத்தை கொடுத்துருப்பீங்க. அம்மா எண்ணி பார்த்து வைம்மா, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, ஒரு 50,000 கணக்கு வரலாம்பாங்க. ரொம்ப சண்டை வரும். இது மாதிரி பணம் பொருள் கொடுத்ததை காப்பாற்றலை, தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சின்ன சின்ன கேஸ் தான். ஆனால் அது கேஸ், அது பண்ணாதீங்க. அடுத்ததாக 8ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி. இவன் ஆட்சி அடைகிறது ஒன்று தான். இதை மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொன்னீங்க குருஜி. நீங்கள் வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்க வரேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் சொத்து வாங்குவீங்க. 8 சொத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த 24ஆம் தேதிக்கு அப்புறம் சொத்து வாங்குவீங்க. ஏன்னா 7 புதனோடு சேர்ந்தவர் கண்டிப்பாக சொத்து வாங்கி தருவார். அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஆனாலும் 8 ஆட்சி பெறக்கூடாது. 8 ஆட்சி பெறும்போது அதே தான் நான் சொன்னேன் பாருங்கள், காசிப்ஸ், வம்பு, வழக்கு, இது உங்களுக்கு போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கு என்ன அவர்கள் அம்பு செய்யலாம். நீங்கள் கவசங்கள் தயாரித்துக் கொள்வது மரியாதை. கவசங்கள் மட்டும் தயாரிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துடணும். இது குறித்து நீங்கள் சொல்லவே இல்லையே. அச்சப்படுவோம் என்று நினைத்தீரா? அந்த மாதிரி கையில் ஏதாவது டைலாக் பேசிட்டு அந்த ஷீல்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிங்க. உங்களை சண்டை போட சொல்லலை, அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருங்க. பதுங்க மாதிரி ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, வணக்கம்மா அமைதிமா, அந்த மாதிரி. அப்போ 24ஆம் தேதிக்கு அப்புறம் சொத்து வாங்க ரெடி ஆகிக்கோங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் சம்பாதிக்க ரெடி ஆகிறீங்க. என்ன குருஜி 4 டேஸில் எனக்கு வந்துருமா? நல்ல நேரம் வருதுங்க, வரிசையாக வருதுங்க. ஸோ இந்த டேட்டில் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் இதன் மூலிமா உங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? செவ்வாய் பகவான் காசு தரப்போகிறார். காசு, பணம், திட்டு, மணி. சார் இவ்வளோ டென்ஷனாக வரீங்கல்ல, இந்த டென்ஷன்லாம் சரியாகிறதுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் சரியாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி சொல்லுங்கள்? பணம். இது வந்துருச்சுன்னா இதெல்லாம் மறந்துடும். ஏன் அப்படின்னா இது மட்டும்தான் வறுமையை தீர்க்கும். இது மட்டும்தான் உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும். இது மட்டும்தான் அடுத்த திறவுகளுக்கு வழி கொடுக்கும். இதெல்லாம் பணம் தானே. இது இருந்தால் வந்துருமா? அப்போ நீங்கள் யார் சம்பாதிப்பா? உங்கள் பிஸ்னஸில் யார் பிஸியாக இருக்காங்களோ அவங்கள சம்பாதிப்பாங்க. நீங்கள் பிஸியாக போகிறீங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. இப்போ ராகு நகர்ந்து போயிட்டு இருக்கார். எப்போது? அடுத்து 11ஆம் இடத்துக்கு போவார். மகரத்துக்கு போயிடுவார். டிசம்பர் 6. காட்டில் மழை, ஒன்றும் பண்ண முடியாது. 2 மாதம் காசிப்ஸ் மட்டும் இடம் கொடுக்காம நல்லா தூங்கிட்டிங்கன்னா சரியாயிடும். தூங்க மட்டும் மாட்டீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ ராகு பகவானுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு பால் ஊற்றிட்டு வந்துடுங்க. ராகுவை சனிக்கிழமைகளில் ராகு பகவானை ஓம் சாம் சீம் சும் சஹ ராகவே ஸ்வாஹா, சாம் சீம் சும் சஹ ராகவே ஸ்வா, இதை மட்டும் சொல்லுங்கள். பூரம் வேறு எதுவும் வேண்டாம். ராகு பகவானை அடிக்கடி பாருங்கள். தலை அசுரத்தலை, உடம்பு நாக உடம்பு, அதான் ராகு. சில பேர் காலஹஸ்தி போயிட்டு வரீங்க. எங்கிட்ட சொல்லும்போது சொல்கிறீங்க, இப்போ தான் குருஜி காலஹஸ்தி போயிட்டு இருந்தேன். காலஹஸ்தி கேது ஸ்தலம். அதே மாதிரி திருப்பெரும்பலம் கேது ஸ்தலம் வேறு, ராகுஸ்தலம் வேறு. திருநாகேஸ்வரம் தான் ராகுஸ்தலம். புரிஞ்சுக்கிட்டு போங்க. ரைட்டா? அடுத்ததாக இந்த மாதத்தில் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா நான் சொன்னேன் பாருங்கள், எல்லாத்தையும் கீழே போடுங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உங்களை பற்றிய இமேஜ் யாருக்காவது சில பேர் கொஞ்சம் மிடுக்காக தோணுது, ஆணவமாக உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, எது வந்தாலும் அது உங்களுக்கு சத்ரு. கீழே போட்டுருங்க. கீழே போட்டு என்ன பண்ணணும்? அமைதி, மெடிடேஷன், அமைதியாக இருக்கிறது நல்லது. எந்த பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. இந்த மாதம் அமைதி, இது அமைதிக்கான பரிசு. உங்களை கூப்பிட்டு நோபல் பரிசு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதிக்கான நோபல் பரிசு மீனராசிக்கு தான். ஏன் புதுசாக இருக்கே, அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணும். ரைட். அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள் எது? இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்றால் பௌர்ணமி. செப்டம்பரில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கடலுக்கு போய் சந்திரபட் தரிசனத்தை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அந்த பிரச்சனை தரக்கூடிய ராகு என்பதால் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலோ அது அல்லது நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு, மாற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்வது ராகுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தாக அமைதியான நாட்கள் 14, 15, 19, 14, 15, 18, 19, 28, 29, 14, 15, 19, 28, 29. இத்தனை நாளாக குறிச்சி எனக்கு மட்டும். ஆமாம், இத்தனை பேர் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டோஸு. அதனால் நீங்கள் இதெல்லாம் நடக்கும். அப்போ வைத்தியம் சொல்கிற மாதிரி ஒரு 4-5 மாத்திரை அப்படியே சொல்லிடுறேன். சுக்கிர பகவானுக்குரிய இவரை போய் பார்த்துருங்க, கஞ்சனூர் போயிடுங்க. இந்த டேட்லலாம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இவங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கணும். சுக்கிரனை பற்றி தான் யார் அந்த பெண், யார் அந்த சாலையோ, அது மாதிரி யார் அந்த பெண் என் லைஃப்பில் வந்து ப்ளே பண்ண போகிறா, ஆனால் ஒருத்தி வருவா, ஜாக்கிரதையாக இருங்க. ஆகா, ஒரு வாரத்தில் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியோடு இருந்துக்கிட்டு ஃபேமிலியோட சமத்தா சாப்பிட்டுட்டு வீட்டோடு இருந்து எந்த ஃபோனும் எடுக்காமல் சுவாமியோடு இருந்துட்டிங்கன்னா நல்லது. அல்லது வெளியே ஒரு யுத்தத்தை சந்திக்க வேண்டி வரும். அமைதியாக இருங்க. ஆக கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதேனும் ஒரு உதவி செய்ய முடியுமா என்று ஐபிசி ஐயர் சர்வீஸில் கேளுங்க. ஆப்ஷன் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு டிவிலையோ மொபைல்லையோ QR கோடு வரும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகும். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சக்கமத்தாயே ஆத்தா காளித்தாயே, சக்கமத்தாயே ஆத்தா காளித்தாயே, சத்குருநாதரே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், சத்குருநாதரே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், பாட்டெடுத்து பாடி வரேன் மங்கு பாட்டு, கணக்கம்பட்டி வாசலில் நம்ம தமிழ் சத்தம் கேட்டு எப்போ 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஒளியும் நம்பிக்கையும் வேதாவுடன் தொடங்கட்டும். விவிடி வேதா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.